Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதி பெரியகோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கலைஞர் நகரில் பூத் கமிட்டி சரிபார்ப்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான உடுமலை ராதாகிருஷ்ணன், பூத் கமிட்டி நிர்வாகிகள் அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக அரசின் வேதனைகளையும் வீடு வீடாக எடுத்துரைத்து 2026ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைய அயராது உழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காங்கிரீட் சாலைகள் அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மணி தொடங்கி வைத்தார். வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 இடங்களில் காங்கிரீட் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன், வெற்றிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்து இனிப்புகள் வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை அனந்தபுரம் பகுதியில் புதிய நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தை முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தேர்வு செய்து ஆய்வு மேற்கொண்டார். 16வது வார்டில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் இதே பகுதியில் நியாய விலைக் கடை அமைக்க வேண்டும் என விடுத்த கோரிக்கையை ஏற்று தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய நியாய விலைக் கடை அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இந்த ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.